எஸ் கைஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரொம்பவே சிம்பிளான வீடியோ தான், ஒரு குட்டி வீடியோ தான். அப்படி என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் எப்படி தம்ப்நெயில் ஆட் பண்ணுறது, கஸ்டம் தம்ப்நெயில்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து கொஞ்சம் டிப்ஸும் சொல்ல போகிறேன். அது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவும் ரொம்ப குட்டியாக தான் இருக்க போகுது, ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள். ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. எஸ் கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டம் தம்ப்நெயில்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு 2 வேஸ் இருக்குது. ஒன்று வந்து கிரியேட்டர் ஸ்டுடியோவில் அப்லோட் பண்ணும்போது அதில் கஸ்டம் தம்ப்நெயில்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுலேயும் தம்ப்நெயில் ஆப்ஷன் இருக்குது, அதில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் டெலிகிராமில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தம்ப்நெயிலுங்கிற ஆப்ஷன் இருக்காது. அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து யூடியூப் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும், இன்ஸ்டாகிராம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ வந்து இன்ஸ்டாகிராமில் ஒன் டைம் பண்ணி கட்டுறேன். எஸ், டக்டக்லோவில் வந்து நான் ஆல்ரெடி கிரியேட்டர் ஸ்டுடியோ வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? எஸ், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். எஸ், 3 டாட் கொடுத்து கிரியேட் போஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஐஜிடிவி போஸ்ட் இது. எஸ், இதுதான் நார்மல் போஸ்ட். ஃப்ரம் ஃபைல் அப்லோட் கொடுத்துக்கிறேன். சம்திங் ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணிக்கிறேன். சும்மா இதை அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதில் வந்து எப்படி நம்ம கஸ்டம் தம்ப்நெயில் ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இந்த வந்து கவர் இமேஜ் அப்படின்னு இருக்கும். இதில் போய்க்கோங்க. இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் கஸ்டம் அப்லோட் அப்படின்னு இருக்கும். படத்தை சேர் அப்படின்னு கேட்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரிக்குள்ளே வரும். இது பார்த்திங்கன்னா இவ்வளோ தம்ப்நெயில்ஸ் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அது நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கணும், இமேஜை கம்ப்ரஸ் பண்ணணும். ஓகேங்களா? இமேஜ் வந்து 2 MBக்கு மேலே இருந்துச்சுன்னா வீடியோவே மொத்தமாக அப்லோட் ஆகாது. சம்திங் வென்ட் ராங் அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் மெசேஜ் காட்டும். நீங்கள் வந்து வீடியோவில் தான் ஏதோ எரர் இருக்குது, யார் நெட்வொர்க் ப்ராப்ளம் அந்த மாதிரி நினச்சிட்ருப்பீங்க. கண்டிப்பாக இல்லை. தம்ப்நெயில் வந்து 2 MBக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். தம்ப்நெயில் எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது, இமேஜ் எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறதுன்னா, ஒரு ஆப் இருக்குது, லிட் ஃபோட்டோ அப்படிங்கிற ஒரு ஆப்பு. நம்ம வந்து ஆல்ரெடி பாண்டா கம்ப்ரஸர் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி அது வந்து வீடியோவுக்கு, இது வந்து ஃபோட்டோவுக்கு. ஓகேங்களா? எஸ், லிட் ஃபோட்டோ அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இது வந்து பிஎன்ஜி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பிஎன்ஜி. இது வந்து அலைட் மோஷனில் எக்ஸ்போர்ட் பண்ணது, 2 MB இருக்குது. இது வந்து அந்த இமேஜை வந்து ரெமினியில் நான் போட்டேன். ரெமினி மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க, தெரியும் உங்களுக்கு. ரெமினியில் போட்டதுக்கப்புறம் 1 MB வந்துருச்சு. கொஞ்சம் என்ஹான்ஸும் ஆகிருக்கும். ஸோ வந்து இதை டிக் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஸ்டார்ட் கம்ப்ரஸிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 1 MB இருக்கிற ஃபோட்டோ 200 KBக்கு கம்ப்ரஸ் ஆகிடுச்சு. இது அப்லோட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோவோட குவாலிட்டி சேம் தான் இருக்கும். பட் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நமக்கு ஈஸி இல்லை, அதுக்கு இன்ஸ்டாகிராமுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி யூடியூப்பில் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராம் ஆர் எந்த சோஷியல் மீடியாவில் போனாலுமே உங்களுக்கு இந்த தம்ப்நெயில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆலைட் மோஷன் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இப்போதைக்கு எந்த ப்ராஜெக்ட் பண்ணல, ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்ட் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேன். எஸ், இந்த ப்ராஜெக்ட் சும்மா எடுத்துக்கிறேன். இமேஜ் அண்ட் வீடியோ போய்க்கிறேன். இதில் நான் கஸ்டம் தம்ப்நெயில் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, எஸ், இதுதான் இதோட தம்ப்நெயில். இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இமேஜ் தான் ஜஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன், டெலிட் பண்ணிட்டேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் வந்து 0.1 செகண்ட் வந்ததுக்கப்புறம் இதை ட்ரிம் பண்ணிடுங்க. ஜஸ்ட் அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். இது இப்படி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் யூடியூப், இன்ஸ்டாகிராம், தென் வாட்ஸ்அப், டெலிகிராம் வந்து எல்லாத்துலேயுமே இந்த கஸ்டம் தம்ப்நெயில் ஆட் ஆகிரும். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? எஸ், தம்ப்நெயில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோ தெரியலன்னா நான் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன். ஆல்ரெடி வீடியோ 2 நாளுக்கு முன்னாடி போட்டாச்சு, வீடியோ போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தம்ப்நெயில் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது, அதேமாதிரி ஓவர் பேக்ஸும் கொஞ்சம் கொடுத்துருக்கேன், அதை போய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே எஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோட எண்டு கொண்டோம். ஸோ எண்டு கார்டு போட்டு கிளம்புறேன்.